ஒரு நல்ல ஆட்சி என்பது அந்த நாட்டு குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக கொடுக்க வேண்டும். ஒரு நாட்டில் ஆகப்பெரிய செல்வமே அறிவு செல்வம்தான். ஒரு நாட்டின் மன்னனுக்கு கூட அந்த நாட்டில் தான் செல்வாக்கு இருக்கும், மதிப்பு இருக்கும். ஆனால் கற்றவர்களுக்கு அந்த நாட்டை விட்டு எங்கு சென்றாலும் சிறப்பு இருக்கும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. அப்ப கல்விதான் ஆகப்பெரிய செல்வம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று வள்ளுவ பெருமகனார் பாடுகிறார். கல்வி ஒன்றுதான் சமூகத்தில் ஒரு ஒழுக்கத்தை மேம்படுத்தும், நன்னெறியை போதிக்கும். அதுதான் பொருளாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். ஒரு சமூக ஒழுங்கிற்கு மிக முதன்மையானது அறிவுதான், அறிவை வளர்க்கும் கல்விதான். அந்த கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதுதான் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்ப சரியான சமமான தரமான கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடில்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் இங்கே என்ன, மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள். ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது, கல்வி கொடுப்பது அரசின் கடன், அதை நான் ஏன் கடன் வாங்கி கற்க வேண்டிய நிலைமைக்கு வைத்தீர்கள்? மாணவன் கடனை தள்ளுபடி செய்தால் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைத்தவன் எவன்? அந்த ஆட்சியா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். விவசாயி கடன் தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஒரு நாட்டில் விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். அப்படி என்றால் நம் நாடு எவ்வளவு மோசமான ஏழை நாடு. ஏன் விவசாயி கடனாளி ஆக வேண்டும்? கால் செருப்பு தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கிறான், சிகரெட்டு தயாரிக்கிறவன் பணக்காரன், பீடி தயாரிக்கிறவன் பணக்காரன், பான்பராக்கு தயாரிக்கிறவன் பணக்காரன், சாராயம் காய்ச்சறவன் பணக்காரன், கார் தயாரிக்கிறவன் பணக்காரன், மோட்டர் பைக் தயாரிக்கிறவன் பணக்காரன், டிவி தயாரிக்கிறவன் பணக்காரன், பிரிட்ஜ் தயாரிக்கிறவன் பணக்காரன், செல்போன் தயாரிக்கிறவன் பணக்காரன், எல்லாம் தயாரிக்கிறவன் பணக்காரன். இது எதுவும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விட முடியும் என் அன்பு சொந்தங்களே. நீரும் சோறும் இல்லாமல் எவனும் வாழ முடியாது. அந்த சோறை உலகத்திற்கு கொடுக்கிற மனிதனின் உயிர் தேவையாக இருக்கிற உணவை வெம்பாடுபட்டு விளைய வச்சு கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க ரத்தம் வேர்வை